அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். மோமெண்ட் இவங்களோட அட்டாக்கு வந்து இவர் அவளை அடித்தது நவ் வீணோ ஒரு லெவல் தாண்டிட்டார் சத்யா அண்ட் குரூப். ஸோ மெயின் வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ தான் ராஜேஷ்ங்கிற ஒரு பொலிட்டிஷியனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மாரியப்பா அவர் ஒரு ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் இருக்கார். அவர் ஒரு பெரிய பந்தாவில் இருப்பார். அங்கே சடன்னாக தண்டபாணின்னு ஒரு கிட்டி கேரக்டர் வருவார். ரொம்ப சாதாரண ஒரு ஹம்பிளாக ஒருத்தர் வந்து உட்காருவார். சாரி சொல்வார் நடுவில் வந்துட்டேன்னு. அது ராஜேஷ்க்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த சீனை முடிச்சுட்டு கட் பண்ணால் ராஜேஷ் வீட்டுக்கு வருவார். அவரோட ஆடிட்டர் டெல்லி கணேஷ் இருப்பார். ரொம்ப ஃபீலிங்கில், என்ன சார் அந்த ஆள் வந்துட்டு உங்களோட என்ன ஸ்பீச் பேசிட்டு இருந்தீங்க, அந்த ஆள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானே. அவளுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஈகோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ராஜேஷ்க்கு தண்டபாணிக்கு மட்டும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். இப்போ தண்டபாணி யாருன்னு காட்டுறோம். இந்த சர்ப்ரைஸ் பேக்கெட் ஃபார் த ஃபிலிம் வாஸ் தண்டபாணி. கிட்டி ஃபஸ்ட்டு படம். தண்டபாணி அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். ஹைலைட் என்ன பண்ணோம்னா படம் பூரா முடிச்சுட்டு அதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ் கொடுத்தோம். அது வந்து கமல் சாரோட தாட். அது எல்லாம் கிட்டி நல்லா பேசுவார். இப்போ நிறைய படம் அவரே தான் பேசிகிட்டு இருக்கார். அவரோட ஒரு பேக்கேஜாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனே வராது தட் ஹீ இஸ் கோயிங் டு டர்ன் அ வில்லன். அவரை வந்து ஃபுல்லாக நம்ம ஆடியன்ஸ் வந்து எஸ்பிபி வாய்ஸரா சாஃப்டாக இருக்கும். ஒரு சாங் மாதிரி ஒரு போய்ட்ரி மாதிரி அவர் பேசுவார். ஸோ அவர் பேச வைக்கலான்னு சொல்லி டெலிபரேட்டாக வி காட் எஸ்பிபி டு டாக். அந்த சீனை ஓப்பனிங் சீனே அவர் வந்து போலியோ ட்ராப்ஸ் கொடுத்தியா, டே ஏண்டா கையில் என்னடாச்சு பார்த்துடா, ரொம்ப நல்லவரா, இந்த எல்லாம் சாப்பாடு எங்கே போகிறது, அந்த அநாதாசிரத்துக்கு போகிறது, எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுங்க. ஓகே, இப்படிப்பட்ட பையனை போய் ரவுடி பொறுக்கி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சத்யா உங்களோட கையால் வேற சொல்கிறாங்க. அப்படியே ஜனகராஜ் கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஜனகராஜ் கேரக்டர் வந்து ஒரு பொய் கேரக்டர். விக்கு, கூலிங் கிளாஸு. அந்த மனுஷன் பொய்ங்கிறதுக்கு எப்படி நத்திங் இஸ் ட்ரூ அபவுட்டுங்கிறது பின்னாடி ரிவீல் ஆகும். ஒரு விக்கு மேன் இஸ் அப்சல்யூட்லி ஒரு ஹிடன் கேரக்டர். என்னாச்சுரா இந்த மாதிரி அவரோட ஜெயபிரகாஷ் ஆட்கள்லாம் அடிச்சிட்டாங்களாமே, யார் அது சத்யா பையனாமே, ஆமாம் நேக்கு அவனை பார்க்கணுண்டா அப்படிம்பாரு. இவன் சொல்லு ஓகேன்னு சொல்லுவான். கட் பண்ணால் அங்கே இப்போது அமலா கேரக்டருக்கு வந்து ஒரு கேர்லைட் ஒரு காஸ்டியூம் இதில் வந்து அவளுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த அம்மாவும் கேர்லைட் தனியாக இருக்காங்க. இவா ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கலாம்னு ஒரு கேர்லைட் பந்தமாயிடும். அவள் வீட்டுக்கு போய் ஷிஃப்ட் ஆகிடுவா. அது ஒரு சின்ன ஸ்டோரி. இன்னொரு பக்கம் இன்னொரு சிஸ்டர் அங்கே டௌரி பிரச்சனையில் இருக்கா. அங்கே அவங்களோட மாமியாரும் அந்த பணத்தில்லைங்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணுற அந்த சீன்ஸ் கொஞ்சம் வருமாங்க. ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும். பாவம் சஃபர் பண்ணுறான்னு ஒரு மேட்ரு வரும். ஆனால் அப்பங்காரட்டு வந்திருப்பானாங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். எங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, இப்போ கொடுக்க முடியாத நிலைமைங்க. இந்த நேரத்தில் இவரோட சத்யாவோட ஃபஸ்ட்டு ராஜேஷ் இந்த கேரக்டர்லாம் தெரியாது அவருக்கு அடுத்தது இந்த அமலாவோட மீட்டிங் வரும். அடுத்த மீட்டிங்கில் முல்லை வாழ்க்குள்ள ஒரு காமெடியாக வரும், ஒரு சின்ன ரொமான்ஸ் வரும். அப்புறம் அவர் வீட்டுக்கு போவார். அவர் வீட்டுக்கு போய் முல்லை ஒரு மலையாளம், இவரும் மலையாளம் பேசுவார். ஸ்லோலி தி பிகம் ஃப்ரெண்ட்ஷிப். இது ஒரு சின்ன லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் ட்ராவல் ஆகும். அந்த லவ் ஸ்டோரியிலேருந்து முல்லை அவளுக்குள்ளே இந்த ஃபேமஸ் வளையோசை சாங் வரும். இந்த வளையோசை சாங் பற்றி நான் சொல்லணும். லதா மங்கேஷ்கர் ஒரிஜினல் பிளானில் கிடையாது, ஒரு சாங் டுவெட் உண்டு அப்படின்னு பேசப்பட்டது. அப்போது சிவாஜி ஃபிலிம்ஸ்க்காக லதா மங்கேஷ்கர் வராங்க அப்படின்னு இளையராஜா சாருக்கு நியூஸ் வந்தது. ஸோ நம்ம படத்துக்கும் ஒரு பாட்டு பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்தது. அப்போ கூப்பிட்டு லதா மங்கேஷ்கர் வச்சு நம்ம படத்தில் ஒரு பாட்டு பண்ணலாமா கேட்டார். கமல் சார் நாங்களாம் ஹாப்பி, ஐயோயோ பண்ணலாம் சார் சொல்லி ஹாப்பியாக நாங்கள் ஒத்துட்டோம். அப்போ தான் அவர் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. லதா மங்கேஷ்கர் வராங்கிறதுக்கு ஏதோ சிம்பிளாக பாட்டு போடல அவர். லதா மங்கேஷ்கர் சேலஞ்சாக பாட்டு போட்டார். ரொம்ப வளையோசை தர 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 தெரி தெரி தர பாடுறது, நார்மலாக பாடுறதே கஷ்டம். அதில் தமிழே தெரியாத லதா மங்கேஷ்கருக்கு ஒரு சேலஞ்சை பாட்டை கொடுத்து வாலி சார் அது பிரமாதம் எழுதி அந்த சாங்கு வென்ட் டு அனதர் லெவல். லதா மங்கேஷ்கர் அந்த ஹம்மிங்கும் அந்த பாடலும் அண்ட் எஸ்பிபி சார் அதில் கூட அவ்வளோ ரொமான்டிக்காக எஸ்பிபி சார் வாய்ஸ் இருக்கும் அதில். த சாங் வென்ட் ஆன் டு பிகம் சூப்பர் டியூப்பர் ஹிட்.
சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அப்போது ஏக் துஜே கிளியும் போது அதே லதா மங்கேஷ்கர் எஸ்பிபிக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரெக்கார்டிங்கில் எஸ்பிபி சார் வந்து லதா மங்கேஷ்கர் தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஒரு 10 years அப்படி இப்படிமா ஐ ஹவ் சீன் போத். அண்ட் தட் சாங் வாஸ் அ மார்வலஸ் சாங். இந்த சாங் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி ஷூட் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்தது. நான் வந்து திடீர்னு சார் இது எப்படி கொண்டு வரலாம் சார், ரொமான்டிக்காக இருக்குது, இது வேணால் நம்ம வந்து எண்டில் கொஞ்சம் நீங்கள் பழைய மாதிரி முடியெல்லாம் வளர்த்துட்டு வேணால் ஒரு சாங் எடுக்கலாமா கூட டிஸ்கஷன் வந்தது இல்லை. ஏன்னா இங்கே இதே மொட்டையிலையும் இந்த மாதிரி சின்ன ஹேர்லையும் இந்த ரொமான்டிக் சாங் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்தது. ஃபாரின் போய் எடுக்கலாமே அப்படி ஒரு தாட் வந்தது. அதெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணோம், போகலாமே ஒரு சேஞ்சாக இருக்குது, எனக்கு ஒரு 1 month கிடச்சா ஒரு முடி வளர்ந்துடும், அப்படி எண்டில் பிஃபோர் ரிலீஸ் பண்ணலாம், இப்படி ஒரு டாபிக் வந்தது. தென் திடீர்னு படம் எல்லாம் பார்க்கும்போது, ரஷ்யெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எந்த விதத்தில் இது ஃபாரின்லாம் ஒட்டாது, ரியலிஸ்டிக்காகவே இந்த படம் போயின்ட்டுருக்கு. ஸோ வை நாட் பி ட்ரை இன் தேட் பேட்டர்ன் ஒன்லி. அப்போ ரகு மாஸ்டர் வந்து ரொம்ப நம்ம வந்து நேச்சுரலாக கொண்டு போகலாம், ஆனால் இட் ஷுட் ஹேவ் ரொமான்ஸ், இட் ஷுட் ஹேவ் தட் லுக் அண்ட் ஃபீல். புதுசாக கரெக்டாக ஒரு நல்ல ஒரு டே பார்த்து பிளான் பண்ணணும் ஷூட்டிங். அட் வாஸ் சடன் பிளான் கேப்பில். அப்போ எஸ்எம் அன்வர் சார் பாம்பேயில் இருந்தார், அவர் வர முடியல. ஸோ பிசி ஸ்ரீராம் சார் தான் கூப்பிட்டு அந்த பாட்டு எடுக்க சொன்னோம். போட் கிளப்பில் அங்கே ஒரு வேஸ்ட் லேண்ட் இருக்கும். இப்போது நிஜமாகவே வேஸ்ட் லேண்ட், அந்த ஓல் ஏரியா கண்டம்டு க்ரீன்ஸ். அது அங்கே பிசி ஸ்ரீராம் சார் கரெக்டாக 4 மணிக்கு நல்லா இருக்கும் இங்கே சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த லைட்டிங்கில் பேக் லைட் ஃபுல்லாக அந்த க்ரீனுக்கு நடுவில் ஒரு பிக்சரஸ்க்காக கொண்டு வந்தார் ஒரு ஃப்ரேம். எதுவுமே பிளான் இல்லை, நினச்சி ரொமான்டிக் கமல் சாரோட யாரோ பண்ண முடியுமா? அவருக்கு அந்த ரொமான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். அதுவும் கூட ரகு மாஸ்டர் ஜாயின் ஆன உடனே 2 பேருமே அதை எவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க. தட் மார்வலஸ். ஒரு சடனாக ஒரு ப்ரொப்பல்லர் கொண்டு வந்து காற்ற வச்சு அந்த சாரி இப்படி பறக்க, அவன் மேலே பறக்க, அந்த கிஸ்ஸு கொடுக்குற ஷார்ட்டே வந்து வாஸ் சூப்பர்ப். த வே இட் வாஸ் பிக்சரைஸ்ட், இட் வாஸ் ஹைலி ரொமான்டிக், வெரி பிரில்லியன்ட்லி டன். அப்புறம் எல்லாமே ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், தெர் இஸ் நோ லிப், சும்மா பாட்டை போட்டு டைமிங்கில் பண்ணாங்க. ஆனால் அதை எடிட்டிங்கில் தான் அது நிறைய அந்த டைமிங்க்கு நாங்கள் சிங்க் பண்ணோம். ஆனால் அமலாவும் அந்த ஒரே ஒரு அந்த சாரி, இவரோட அந்த பேண்ட் ஷர்ட், ஒரு கோட்டு, ஒரு டை, இதை வச்சுன்னு அந்த சாங்கை நீங்கள் நினச்சி பாருங்கள், எடுக்க முடியுமா? இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொண்டு வர முடியுமா? இட்ஸ் பியோர்லி மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். அவர் போத் ஆஃப் தம் வர் சூப்பர். கமல் சார் அந்த சின்ன ஆக்ஷன் பண்ணுவார், எப்படி தட்டுறது, கையை தட்டுறது, ஜம்ப் இது பண்ணுறது, தாடி இழுப்பாவை, ஒரு எவ்வளோ இயல்பாக கொண்டு வர முடியுமோ அந்த சாங்கை கொண்டு வந்திருப்பார். அதில் பியூட்டிஃபுல் பார்ட், அங்கேருந்து கொண்டு போய் பஸ்ஸில் ஏறுவாங்க. அது மோஸ்ட் காமன் மேன் மேட்ரு. அது நாங்கள் என்னெல்லாம் பேசணும், எப்படி போகலாம், இங்கேருந்து ஒரு செக்ஷன்லேருந்து எப்படி இருக்கணும், பஸ்ஸு வச்சுருந்தா எப்படின்னா காமன் மேனுக்கு பஸ்ஸு தான், அவனுக்கு ரொமான்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ உடனே பல்லவன் பஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இவர் இங்கே நிற்க, அங்கே இந்த வா சொல்கிறது, கிட்ட போகிறது, எவ்ரி திங் பஸ், ஏன்னா எவ்ரிபடி வில் ஐடென்டிஃபை நம்ம ரொமான்ஸ் மாதிரி இருக்குடா அப்படின்னு அந்த ஃபீல் வரும். கிட்ட போய் சடனாக பஸ்ஸுலேருந்து வெளியில் நின்றுருப்பாங்க. என்னோட பஸ்ஸில் வெளியில் வந்துட்டாங்களே, அதே ஃபீலில் இருக்காங்களே, அப்போ தான் இன்னொரு பஸ் வரும், அதில் ஏறலான்னு சொல்லுவார் கமல் சார். அந்த ஷாட் ரொம்ப கஷ்டம், ஏன்னா தொங்கணும் வெளியில், எல்லாராலையும் தொங்க முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. தொங்குறவன் யங்ஸ்டர்ஸ்லாம் கேளுங்க எவ்வளோ கஷ்டம் அது, அங்கேயே தொங்கிட்டு போகிறது. இப்போ ஃப்ரண்ட்டில் அமலா வச்சுட்டு இவர் பின்னாடி பின்னாடி ஒரு தொங்கிட்டே அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் அதில் தான். பஸ்ஸோட இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்பீடில் போகும். அதுக்கு கிளாப்ஸ், தே லவ்ட் இட். இட் லுக் லைக் காமன் மேன். எஸ், அவர் கமல் சார் எங்கள் காமன் மேன் மாதிரி இருக்காங்கிற ஃபீல் வந்து, அந்த ஃபீல் ஐ திங்க் மேட் தட் சாங் இன்டு அ ஜெம். எவ்ரிபடி லவ்ட் இட். இந்த சாங் இப்போ போட்டாலும் அந்த ஷாட் வந்து பேசப்படும். இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்ல, ஒரு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங் மாதிரி இருக்கும். அதை அப்போ எனக்கு அசிஸ்டண்ட் அப்போ ரகு மாஸ்டருக்கு பிருந்தா மாஸ்டர். ஷீ பிகேம் லேட்டர் ஆன், என்னோட நிறைய ஃபிலிம்ஸில் அவங்க பண்ணாங்க.
அந்த ஷாட் நான் ரீசெண்டாக கேட்டேன் பிருந்தாட்ட, எது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் சார்? அந்த ஷாட் தான் சார், எனக்கு மறக்கவே மாட்டேன் சார், அது கமல் சார்னால அப்படி தொங்க முடிஞ்சது சார், எல்லாரும் புடையும் போது அவள் தான் ஃபீல் பண்ணி சொன்னாது. இட் இஸ் வெரி ட்ரூ. அந்த சாங், அந்த பிக்சரைசேஷன் அண்ட் நிறைய அதில் ஆக்சுவலாக அந்த வெயிட்டோட சீன்ஸ் ஒரு ஷாட் வரும். அதில் ஆக்சுவலாக அதை நாங்கள் சாங்க்கு ஷூட் பண்ணியிருக்கல, அந்த சீனில் ஷூட் பண்ணினோம். நாங்கள் அங்கே சீன் டிலீட் ஆகிடுது, இங்கே அதை போட்டேன்னா எடிட்டிங்கில் போட்டது. எடிட்டிங்கில் போட்டதுனால அது ஒரு மாண்டேஜ் மாதிரி இது கரெக்டாக வந்துடுது. அப்புறம் பட்டர்ஃப்ளை ஷாட்டு, இந்த ஷாட் எல்லாமே நிறைய மாண்டாஜாக எடுத்தோம். ஆனால் அந்த ஹைலைட் வாஸ் த பிகினிங் பார்ட் அண்ட் தி எண்ட் பார்ட் அண்ட் த மூட் ஆஃப் த சாங் கேப்சரிங். ஒரு சின்ன போட் கிளப்பில் அங்கே வாட்டர் இருக்கும், அங்கே போய் ஒரு பேப்பர் போட்டை வச்சுன்னு அந்த ஹம்மிங்க்கு மட்டும் ஒரு மேட்ரு எடுத்து, என்ன சொல்ல, அமையணும்னு இருந்தால் எல்லாம் அமைஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த சாங். ஹைலைட் என்னென்னா, சத்யாவுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் ஒய்ஃப் அந்த பாட்டுனாலே எனக்கு கல்யாணம் பண்ணினேன்னு சொன்னான். that was like how big a highlight it was. And that's magical, that song. Valayavasai went on to become even evergreen even till date. அதுக்கு இளையராஜா சார் எவர் தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஃபேண்டாஸ்டிக் நம்பர். அந்த சாங் எல்லாம் முடியும். இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கிட்ட வரும்போது ஒரு அடுத்த சீக்வன்ஸுக்கு சீரியஸஸ் வரும். இவர் அடிச்சிட்டாரு, அவங்க மெயின் ஆள் அடிச்சிட்டாங்க சொல்லி அந்த குரூப் வரும். அவங்க இவன் 13 வருவாங்க அந்த இதுக்கு. அந்த சீக்வன்ஸ் ஒரு மழையில் ஒரு அம்பரேலா ஃபைட், மோஸ்ட் டாக்ட் அபவுட். ஹிந்தியில் எடுத்திருந்தாங்க அதை, ஆனால் நமக்கு ஈஸி கிடையாது எடுக்கிறது. அன்றைக்கி நான் கமல் சார் ஹெல்ப் கேட்டேன்னா, சார் இது ரொம்ப கஷ்டம் சார், ஏன்னா ஆல்மோஸ்ட் 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், எல்லார் கையில் அம்பரேலா வேணும். ஏன்னா கேமரா மேலேருந்து இருந்தால் எல்லா அம்பரேலா மட்டும் தெரியணும். இதுக்கு நடுவில் அவங்க ஓடி வரணும், கத்தியால் குத்த வரணும், த்ரூ த அம்பரேலா. அந்த கூட்டமெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கோஆப்ரேட் பண்ண தெரியாது, அவளுக்கு என்ன பண்ண தெரியாது. வி காண்ட் ஹேவ் ஃபைட்டர்ஸ் எவ்ரிவேர். ஸோ த்ரூ தி க்ரௌட் கேமரா போகணும், தனியாக வரணும், டாப் ஆங்கிள் வரணும். அண்ட் ஃபைனலாக அவனை அடித்து அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே போய் அடித்து மேலேருந்து கீழே விடணும். இவ்வளோ மேட்ரு அது கொண்டு வரத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கும். அதுக்கு காரணம் தி பிளானிங். கமல் சார் நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய கோடா வச்சுட்டு மெகாஃபோன் வச்சுட்டு ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் இருக்குல்ல, மெகாஃபோன் வச்சுட்டு கத்தினார். அவ்வளோ ஹெல்ப் பண்ணார், அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஸோ ஷார்ட்டு ஒரு தாத்தா வருவார், மழை வருது, ஒரு கொடை ஓப்பன் பண்ணுவார், தியேட்டர் முடியும், எல்லோரும் க்ரௌடு வருவாங்க. ஒரு அம்பரேலா ஃப்ரேம் ஃபுல் அம்பரேலா வரும். அப்புறம் அந்த சுந்தர்கிற கேரக்டர் நடந்து வருவார், பின்னாடியில் அந்த ஆட்டோவில் அவங்க வருவாங்க, பார்த்துருவாங்க, இவன் ஓடுவான். அன்வர் பாய் பாராட்டினா, ஏன்னா மழை வேறு, கேமரா ஃபுல்லாக தண்ணி இப்படி போனால். ஸோ ஹி ஹேஸ் டு கீப் இட் தேர், சேஃப்டி வைக்கணும், ஓடணும். இட்ஸ் நாட் ஈவன் ஸ்டெடி கேம், ஹி ஹேட் டு ரன் வித் தி ரன்னர். அவர் எப்படி ட்ராக்கு போட்டார், எப்படி எடுத்தாருங்கிறதே பாராட்டினோம். அவரோட லாரன்ஸ்னு அவருக்கு ஒரு ரெசிடென்ட் இருப்பார், ஆமாம், டெர்ஃபிக் இது ட்ராலி தள்ளுறதுல. ஸோ அங்கேருந்து அண்டர் தி க்ரௌட் ஹி ஹேஸ் டு புட் ட்ராக்கை போட்டார். ஃபுல் மேலே கேமராக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவன் ஓடுறான், அவனாலே ஓட முடியாது பிளான்டாக. ஏன்னா சுந்தர் கேரக்டருக்கு அங்கெல்லாம் க்ரௌட் வந்துட்டே இருப்பான், புஷ் பண்ணி ஓடணும். சரக்குது போகிறது பின்னாடி அந்த குரூப்பு. விக்ரம் மாஸ்க் யார் கத்தினாலும் கேட்காது. கமல் சார் அங்கேருந்து ரைட் போ, லெஃப்ட் போ, ஏன்னா இல் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் வேர் இஸ் ரன்னிங். அவ்வளோ இதில் எடுத்து ஃபஸ்ட் ஷாட், செகண்ட் ஷாட், தேர்ட் ஷாட் எடுத்து அன்றைக்கி ஃபுல் டே வி வர் ஷூட்டிங் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் இந்த ஒரே சீக்வன்ஸை. 1000 க்ரௌடு, அது டயர்டாயிட்டாங்க எல்லாரும். பட் ஃபுல் டே அவர் நின்றுண்டு கத்தின்ண்டே இருந்து எங்களை ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஃபைனல் அந்த மேலே போய் அவனை அடித்து வெட்டி அவன் மேலேருந்து கீழே விழற வரைக்கும் இட் வாஸ் ஈவினிங். பட் வி நியூ வி ஹட் டன் அ மார்வலஸ் ஷாட். தட் நோ 2-3 கேமராஸ். ஒரே கேமராவில் எடுத்தால் தான் அது கரெக்டாக வரும்னு சொல்லி ஒரே கேமராவில் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை எல்லா ஷார்ட்ஸும் பர்ஃபெக்டாக வரணும். ஏன்னா அதில் அந்த ஃப்ரேம் வந்துடும், இந்த ஃப்ரேமில் இந்த கேமரா வந்துடும் சொல்லிட்டு பிளான் பண்ணி ஐ திங்க் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் அன் எஃபர்ட். ஒரு மர்டர் சீக்வன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டை ஒருத்தர் சாவடிக்கிறாங்கிற சீனை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வி மேட் இட் அஸ் ஹைலைட். சாவடிச்சு அடுத்த ஷாட் இவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பார், ஃப்ரெண்டு செத்துட்டான், 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபீலிங்.
பார்த்தா அந்த 4 பேர் எங்கடா பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அவளுக்கு யாருமே விட்னஸ் இல்லைம்பாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவரோட சிஸ்டரோட லவர்னு ஒரு இடத்துல ஒரு சீன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அவன் வந்து கவுண்டர் போய் கேட்பேன், என்னடா நான் சாவடிச்சிருக்காங்க பப்ளிக்காக, உங்கள்ட்ட விட்னஸ் இல்லைங்கிறாங்க. வாடா சொல்லி இழுத்துட்டு போய் லாக்கப்பில் பாட இவாள நான் இவங்க 4 பேர் தான் அடித்தாங்க, ஒரு ஆள் வந்து விட்னஸ் கொடுக்க சொல்லுங்க ஏரியாவிலேருந்து. நான் கொண்டு வரேன் விட்னஸ், நான் கூட தைரியமாக போவார் இவர். அதே இடம் அதே அந்த மழை ஆல்ரெடி ரெய்னி எஃபெக்டட் ரோடு அங்கே ஒரு பாய் நம்ம சுந்தரியா அவனை சாவடிச்சிட்டாங்க, விடியா விடியா, யாருமே ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. தெர் இஸ் நோபடி டு கிவ் விட்னஸ். துட்டி எமோஷனாகி இவரோட கேங்கர் போய் நேராக பார்த்தா நெக்ஸ்ட் டே இந்த 4 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற தெரிஞ்ச உடனே இது அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தால் இவர் 4 பேர் அடிக்கணும். இதுதான் சீக்வன்ஸு. நம்ம ரெயின் எஃபெக்ட் சீனை விட பெருசாக வருமா? அதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் க்ரௌட் சீன், மறுபடியும் ஃபைட், அந்த மாதிரி வரக்கூடாது. பட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேறு மாதிரி ஒரு ஐடியா சொல்லிவிட்டு ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் வாசலில் ஃபைட் எடுக்கலாம்னு சொல்லிட்டார் கமல் சார். என்ன சார் சொல்கிறீங்க? பாரிஸில் ஃப்ளவர் பஜார் மார்க்கெட்டில் கமல் சாரை வச்சு ஷூட் பண்ணது விளையாட்டா? இட்ஸ் நாட் ஈஸி, கான்ட். அண்ட் இஸ் ஆல்ரெடி பிக் ஹீரோ. இல்லை, வில் பிளான் இட். ஸோ ஒரு மாஸ்டர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு 4 கேமரா. ப்ரீவியஸ் டே நான் கேமராமேன், செகண்ட் யூனிட் கேமராமேன், மாஸ்டர் விக்ரம் தர்மா எல்லாருமா போனவங்க. போய் கமல் சார் ஒரு வண்டியிலே உட்காண்டிருந்தார். அங்கே இருந்தது பேசிகிட்டே இருப்பார், அவ்வளோதான். போனால் அந்த ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டோம் பர்மிஷன். சார் ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. இல்லை சார் 5 நிமிஷம் தான் ரன்னிங் கேமரா ரன்னிங் டைம் தான் சார், வந்தால் எடுத்துருவோம் ஓகேன்ட்டாங்க அவங்க. ஸோ நாங்கள் ஒரு கேமரா ஒரு வண்டியில் இங்கே இருக்கோம், ஒரு கேமரா அங்கே பில்டிங் இருக்குது, டெரஸ்க்கு போய் பர்மிஷன் வாங்கினோம். இன்னொரு கேமரா அங்கே ஒரு இடம் இருந்தது, அங்கே வச்சுட்டோம். 4th அங்கே ஒரு காரை நம்மளோட பார்க் பண்ணி வச்சிடலாம், அதுக்குள்ளே ஒரு கேமரா. அது அடிக்கும்போது அந்த காரோட விண்டோஸ் பிளாஸ்ட் ஆகும். ஸோ ஃபைட் அந்த ஏக்நாத் கார் ஒரு பாம்பு பிளாஸ்ட், அவரும் உள்ளே உட்காந்துருப்பார். இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக மார்னிங்க்கு ஷூட்டிங், கரெக்டாக 11 o'clock 11:30 கொஞ்சம் இதாக இருக்கும், டிராஃபிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். மார்னிங் டிராஃபிக் அப்புறம் போகலான்னு சொல்லி 11:30 பிளான் பண்ணிட்டோம். மேனேஜர் வந்து முதல்ல போய்ட்டு ஒன்றும் குவைட்டாக பார்த்துக்கோ சொல்லிட்டோம். அந்த ஆள் போன உடனே கூட இருக்கும், வாங்க ஷூட்டிங் இருக்குண்ணா போங்கடா சொல்லிவிட்டு ஃபுல் ஏரியாவில் சொல்லி வச்சுட்டாரு. நாங்கள் ஃபுல் கேமரா வண்டியோட பார்த்தா எல்லோரும் மக்கள்லாம் ஷூட்டிங் ரெடியாக இருக்காங்க. முதல்ல இந்த மேனேஜர் இங்கே அனுப்பணும் சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பி எல்லோரும் மறுபடியும் வீணஸ் ஸ்டுடியோவில் வந்துட்டு நீ யாரும் போக வேண்டாம், நீங்கள் பாட்டு குவைட்டாக மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு நீ இங்கே போ, நீ கேமரா எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லோரும் அங்கே போங்க. தெர் இஸ் நோ இண்டிகேஷன். ஏன்னா இது கிடையாது, வாக்கி டாக்கி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. கமல் சார் வந்தாருன்னா கேமரா ஆன் பண்ணிக்கணும். அப்பாவா இண்டிபெண்ட்டு, நீங்களே என்ன வருதோ பார்த்துங்க எடுத்துங்க. ஸோ கரெக்டாக 3 மணிக்கு தெரியாமல் ஒரு மெட்டடார் வேனில் பிளாக் கிளாத் போட்டு உள்ளே அந்த ரவுண்டில் மட்டும் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதில் கேமரா லென்ஸ் ஒரு கேமராமேன், இன்னொருத்தர் மேலேருந்து ஏறிட்டாங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் காட்டியாச்சுன்னா ரெடியாங்க. கமல் சாருக்கு சொல்லிட்டோம். அவர் ரெடி சொன்னால் அவர் வண்டி கொஞ்சம் தள்ளி இருந்து, சார் நீங்கள் ரெடி சார், நீங்கள் வந்தால் டேக்கு நேராக வண்டி வந்து இறங்கி உள்ளே போயிட்டார். இப்போ கரெக்டாக அந்த 4 பேர் வராங்க. கமல் சார் வெளியில் வந்தார். கரெக்டாக அவங்க வந்த உடனே ஃபைட் ஆரம்பிக்கும். என்ன பண்ணிட்டோம், கமல் சாருக்கு வந்து கையில் ஃபைட்டர்ஸ் கையிலலாம் ஸ்பாஞ்சு பிளட்டில், கமல் சார் கையில் அங்கே கட்டை வேணும். ஸோ வெறுமனே நடந்து வந்துட்டு நாங்கள் ஒரு சைக்கிள் கரெக்டாக ஒரு கட்டையோடு போயிட்டுருக்கோம். எல்லாம் டம்மி கட்டை ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக எடுப்பார், அடித்து ஒரே கட்ட வார்த்தை கண்ணாபினா திட்டின்றது, அடித்தா பிளட்டு வருது. மக்கள் பார்க்குறாங்க, அவளுக்கு டவுட்டு, கமல் சார் தெரியுறது, ஆனால் பிளட்டு வருது, கட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கன்ஃபியூஷன் இருக்குது, கேவாஸ் இருக்குது. எல்லோரும் என்னாச்சு பஸ்ஸு போகிறவங்களாம் எட்டி பார்க்குறாங்க. ஃபைட் இதில் திடீர்னு அடிக்கும்போது அவர் அந்த காரோட விண்ட்ஷீல்டு ஃப்ரண்ட்டில் அடிக்கிறார், அது பிளாஸ்ட் ஆகும். எல்லோரும் பப்ளிக் ஏதோ நிஜமாகவே நடக்கிறது மாதிரி இம்பேக்ட் கொடுத்துட்டோம். ஃபைட் அடிக்கிறார், அங்கே அடிக்கிறார், இங்கே அடிக்கிறார், பிளட்டு, ஸோ மச் ஆஃப் கேஸ். பப்ளிக் ஒரு கேமராக்கு முன்னாடி பப்ளிக் வந்து நின்றுட்டாங்க. அவனால் ஒன்றும் பண்ண முடியல, கேமரா காலி. இன்னொரு இடத்த மேலேருந்து கெடுக்கிறாங்க. இந்த ஒரு கேமரா உள்ளே இருக்கிறவங்க உள்ளே தான் இருக்காங்க, வெளியில் வர முடியல. ஒரு 2 கேமரா 3 கேமராலேருந்து கொஞ்சம் அங்கங்கே ஷார்ட்ஸ் கிடச்சிது. க்ரௌடு கிளியர் ஆச்சு. வித்தின் அந்த 400 feet ரன்னிங் தான். ஆல்மோஸ்ட் 3 minutesனால் முடிஞ்சு போச்சு ஃபைட்டு.
உள்ளே இருக்கிற போலீஸ் நிஜமாவே தான் நடக்கிறது கலாட்டா இருந்துச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. வெளியில் வந்து என்ன ஏன் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. சார் எங்களுக்கு ஷூட்டிங் நிறுத்த ஆரம்பிச்சு. சார் இல்லை நிஜமாவே இல்லாமல் இல்லை சார், நிஜம் ஃபைட்டு தான் சார், சீன் தான், ஷூட்டிங் தான் சொல்லிட்டு போங்க 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 அனுப்பிட்டாரு. என்னடா இது புரியல, எல்லோரும் நிறுத்திட. பட் வி காட் த ஹோல் திங். நேராக லேபுக்கு போய் உடனே ஃபுல்லாக பிரிண்ட்டு போட்டு நேராக எடிட்டிங் ரூம் வந்து எல்லா ஷார்ட்ஸையும் இந்த கேமரா என்னென்ன கிடச்சி, இந்த கேமரா என்ன கிடச்சி, இந்த கேமரா எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி நாங்கள் ஓகே விக்ரம் தர்மா இந்த இடத்துல பேட்ச் வேணும், இந்த இடத்துல பேட்ச் வேணும், இந்த இடத்துல. ஸோ அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் என்னெல்லாம் இருந்தது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட இம்பேக்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட், இங்கே ஒரு வேன் நின்றுது, அந்த வேனுக்கு ஒரு பேக்ரவுண்ட், எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணி க்ளோஸ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கிற க்ளோஸ்அப், இங்கே ஒரு க்ளோஸ்அப், பேட்ச்சு, பாக்கி எல்லாம் மாஸ்டர் ஷாட் அதுதான். ஸோ ஆடியன்ஸ்க்கு அந்த படம் தியேட்டரில் பார்க்கும்போது ஃப்ளவர் பஜார் மார்க்கெட்டில் கமல் சாரை வச்சு இப்போ ஃபைட் எடுத்திருக்காங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? அவ்வளோ அந்த ஃபைட்டு என்ன வயலண்ட்டு. அண்ட் இப்போ கூட பார்க்கும்போது எப்படிதான் எடுத்தோம் எங்களுக்கே இது இருக்கும். பட் இட் வாஸ் லைக் அ வார். எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த டைமிங், அந்த கேமராமேன் எல்லாம் எவ்ரிபடி வேறு ஆன் தேர் ஓன். கேமராமேன் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது வந்தால் பொசிஷன் எங்கே இருக்குது, க்ரௌடு தள்ளுறது, யாரோ ஒருத்தருக்கு ஷூட்டிங் தெரிஞ்சுட்டா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வெரி கேர்ஃபுல்லி எவ்ரிபடி வேர் ஸ்மார்ட். வி ஆல் ஷார்ட் இட். எல்லாத்தையும் பேட்ச் பண்ணி எல்லாத்தையும் அப்புறம் எடிட் பண்ணி போட்டு பார்க்கும்போது ஐ திங்க் இட் வாஸ் அ மாஸ்டர் ஒர்க் பை விக்ரம் தர்மா. அண்ட் வி ஆல் அம்ப்ரெல்லா ஃபைட் ஒரு பக்கம்னா இந்த ஃபைட் வென்ட் டு அனதர் லெவல். பேசப்பட்டது தட் ஃப்ளவர் பஜார் மார்க்கெட்டில் கமல் சாரை வச்சு ஒரு ஃபைட் எடுத்தாங்க. அண்ட் ஸோ வயலண்ட், இட் ரா. ஏன்னா இது நாங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருந்தாலும் வந்திருக்காது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஏன்னா ஒரு இது கிடையாது எதுலேயுமே ஃப்ரேம்ஸ் ஃபாஸ்ட் பண்ணி ரோப்பு இந்த ஸ்லோ மோஷனில் போகிறது எதுவுமே கிடையாது. இட் இஸ் பியோர் ரா, தட்ஸ் ஆல். யூ கேன் இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபைட்னா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. கட் பண்ணால் அந்த ஃபைட் முடிஞ்சதும் அமலா கேரக்டர்னு சொல்லுவாள், யூ கெட்டிங் இன் டு வயலன்ஸ், வேண்டாம். அது கான்ஷியன்ஸ் அவன் பண்ணுறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சீன் பிட்வீன் தெம் வரும். இது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தால் அவரோட அந்த சிஸ்டர் கேரக்டர் வந்து டௌரிக்கு ப்ராப்ளம், அவளை வீட்டு விட்டு விரட்டியிருப்பாங்க, டௌரி கொடுக்கலன்னு சொல்லி. வீட்டுக்கு வரும், அவன் அந்த சிஸ்டர் இருப்பா, பாரு நீ பண்ணுற கூத்துக்கு இவளையும் வீட்டு வச்சு அனுப்பிட்டாங்க, நீ ஒரு பிரதரு, நீ ஒரு வேஸ்ட்டு சொல்லி அம்மா கண்ணாமணி திட்டும். அப்பா ஃபர்ஸ்ட் டைம் இனி ஒரு சண்டை வேற எல்லாம் போடுறா, கெட் அவுட் ஆஃப் ஹவுஸ் சொல்லிடுவார். ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு பக்கம் அவரோட இந்த எமோஷன், ஃப்ரெண்டு செத்துட்டான், இந்த வார், அப்படியே கீழே வந்து அந்த ஃப்ரெண்டு டெத்தோட அந்த போலீஸ் மார்க்கிங்கெல்லாம் இருக்கிற மழையில் உட்காந்துருப்பார். அப்போ தண்டபாணி வருவார். அவர் பயங்கர கேரக்டர், நல்லவராக பேசிட்டு எனக்கு இடம் இல்லை, இங்கே போகிறதுக்கு இடம், நீ வாங்கி கூட அப்படியே கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டுக்கு கொண்டு போய் உனக்கு என்ன வேணும் இங்கே இருடா, யோ ஹவுஸ், எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு சன் இருந்தானே எனக்கு சொல்லி எமோஷ்னலாக ட்ராப் பண்ணுவார். அவரை ரொம்ப நல்லவராக இருப்பார். என்ன வேணும் ஏதோ சொல்ல வர, என்னடா எனக்கு ஒரு என் தங்கச்சியோட டௌரி கொடுக்கும், 20,000 ரூபா வேணும். கொடுறாங்க, 20,000 கொடுத்துருவார். உடனே இவள் கோ டு அந்த வீட்டுக்கு போய் 20,000 கொடுத்து தங்கச்சியை மறுபடியும் அங்கே சேர்த்துருவார். வீட்டுக்கு வந்தால் அம்மாக்காரி வந்து இன்னொரு பொண்ணுக்கு எங்கேயோ ஒரு கல்யாணம் டிசிஷன் பண்ணியிருப்பாள். இவனுக்கு ஆல்ரெடி அவனோட சிஸ்டர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லெவலில் இருக்கா தெரியும். இவன் அவளை கூட்டிகிட்டு போய் தனியாக கல்யாணம் நடத்திடுவான். ஸோ ஒன் சைடு எல்லாம் செட்டில் ஆகிடும் அவனுக்கு. ஒரு பக்கம் என்னோடய சிஸ்டரை செட்டில் பண்ணிட்டேன், இந்த சிஸ்டரை செட்டில் பண்ணிட்டேன். அப்பா ஃபஸ்ட்டு டைம் இன்னும் அங்கே இருக்கார், வெயிட்டிங் டு சி ஹிஸ் பழைய மாதிரி. அவர் வந்து இந்த டார்ச்சர் ஆஃப் தி அவரோட ஒய்ஃபு தெரியும், பட் ஹீ லவ்ஸ் இஸ் சன், பட் ஹீ கேனாட் டூ எனி திங். ஹெல்ப்லெஸ்ஸாக அவரோட கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இவர் வந்து இந்த 2 எஸ்டாப்ளிஷ் சிஸ்டர்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த மாரியப்பன் கேரக்டருக்கும் தண்டபாணி கேரக்டருக்கு ரிஃப்ட் பெருசாகும். அப்போது உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாரியப்பனுடைய எல்லா ட்ரக்ஸை பிளாஸ்ட் பண்ணுவார். இவருக்காக லாயலாக ஒர்க் பண்ணுவார் சத்யா. ஒர்க் பண்ண இவர் வந்து ரொம்ப நல்லவராகிடுவார். எக்ஸ்ட்ரீம்லி அவர் சத்யா மேலே அவ்வளோ அனுபவிச்சுப்பார். நீ எனக்காக என்ன பண்ணுற, யூ டோன்ட் நோ அந்த டேஞ்சர் ஆள் என்னெல்லாம் பண்ணினான்னு தெரியுமா, எவ்வளோ பேரை அன்எம்ப்ளாய்டு யூத்து எல்லாரும் வந்து இஸ் மிஸ்யூஸிங் இட், எல்லாம் நம்புவார் அவர் சத்யா. ஏன்னா அவ்வளோ நல்லவராக இருக்கார் அவர். எப்போ பாரு ஹம்பிளாக, என்னுடைய சன் இறந்துட்டான், அதனால் ஒன்று என் சன் மாதிரி நான் பார்க்குறேன். அவரை எமோஷ்னலாக ட்ராப் பண்ண கெட்ஸ் இன் டு த ட்ராப். அடுத்தது என்ன பண்ணால், பிகாஸ் அவரோட எல்லா இடத்தையும் அடித்து ட்ரக்கெல்லாம் அடித்ததுனால ராஜேஷ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாசர் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவனை முடிச்சுட்டு சொல்லுவார் சத்யாவை,
அந்த ஃபைட்டு எக்மோரில் ஃபவுண்டன் பிளாஸாவில் எடுத்திருப்போம். இந்த ஹோல் ஃபவுண்டன் பிளாஸா அந்த ஏரியாவை நாங்கள் எடுத்துட்டோம் கையில் டோட்டலாக. வாட் ஆ ஃபைட்! தட் இஸ் எவ்ரி ஃபைட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். படத்தில் வந்து இப்போ அவர் கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கார், லவ் ஆகிடுத்து, அவங்க ரொமான்ஸ் பீக்கில் இருக்கும்போது கண்ணு முன்னாடி இந்த ஃபைட் நடக்கும். ஃபேண்டாஸ்டிக். விக்ரம் தர்மா பாராட்டினான் அந்த ஃபைட்டை. கன் ஷாட்ஸும் அதெல்லாம் வேறு மாதிரி ரஃப்பாக இருக்கும். இது கன்னும் புஷ்ஷிங்ஸும், அந்த பைக் வந்து கார் மேலே போய் விழும், எல்லாமே ரொம்ப ராவாக இருக்கும். அண்ட் ரிஸ்கியாக பண்ணார் கமல் சார். பயங்கர பைக்கை இது மேலே ஏற்றிருப்பார், பானட் ஆஃப் த அனதர் கார், அதோடு போவார் ஒரு சைடு. இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது அந்த ஆக்ஷன். கமல் சார் ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். he really enjoyed. They went on to another level. The whole fight was shot for almost 3-4 days, but meticulously planned. Safety அவ்வளோ இருந்தது. ஃபைட் வாஸ் ஆசம். இன்னைக்கு ஃபவுண்டன் பிளாஸா ஃபைட் நீங்கள் பாருங்கள். இட் இஸ் ஒரு ஃபைட்டு ஒரு மாதிரி. ஃபவுண்டன் பிளாஸா ஃபைட் வாஸ் ட்ரூலி ஸ்டைலிஷ், அட் த சேம் டைம் வெரி பிரில்லியன்ட்லி டன் பை விக்ரம் தர்மா. அந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே கண்ணு முன்னாடி இவளும் பார்த்துருவா, இந்த மாதிரி போயின்னு இருக்கு சொல்லிட்டு அமலாம் பார்த்துருவா. திங்ஸ் பிகம் ஹீட் அப் ஃபார் ஹிம். இப்போது ராஜேஷ் வந்து நாசருக்கு வந்து இப்போ நாசர் போலீஸில் மாட்டின்னு விடுவான். நாசர் முடிக்கணும், ஏன்னா எனக்கு அகேன்ஸ்ட் அவனுக்கு எல்லாம் தெரியும். ஈ வில் டாக் அபவுட் மீ சொன்ன உடனே அவளோட ஃப்ரெண்ட் ஆனந்த் கேரக்டரை வச்சு அவனுக்கு காசு கொடுத்து ஆனந்தை வச்சு நாசர் சாவடிச்சிடுவாங்க. ஆனந்தை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது ஆனந்த் சூசைட் பண்ணிப்பான். இது அப்படியே இவனுக்கு வந்து இந்த சைடு கேம் புரியாது சத்யாவுக்கு. பொலிட்டிக்கலி தே ஆர் யூஸிங் ஹிம், தே ஆர் கோயிங் டு டூ மெனி மோர் டேமேஜ். அவன் நல்லவன் தண்டபாணி சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். தண்டபாணியோட ஆப்போசிட் ஆள் எப்போ வந்து அகெயின்ஸ்ட் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டை சாவடிச்சாடணும், அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ தான் கரெக்டாக ஃபுல் மாரியப்பன் மேலே அவ்வளோ கோவம் இருக்கும்போது அழகாக பற்ற வைப்பார் மாரியப்பன். பியூட்டிஃபுல் சீன் அது. அப்படியே உடம்பு சரியால அந்த மாதிரி. அதனால் ஒரு ஃபைல்டா, இந்த ஃபைலில் எல்லாம் இருக்குது, அது இருந்தால் நம்ம இவன் அந்த மாரியப்பனை முடிச்சுடலாம் அப்படி சொன்னபோது அவன் நம்பிடுவார். நான் கொண்டு வரேன் சார், நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாங் நடக்கும், ஒரு பக்கா லோக்கல் சாங்கு. அங்கே போய் அந்த இதை திருடின்னு கொண்டு வந்துடுவார். அந்த ஃபைல் வந்தவுடன் அதில் ஃபுல்லாக மாரியப்ப அகெயின்ஸ்ட் எல்லா மேட்டர் இருக்கும். அப்படியே சத்யா நீ போ, நாளைக்கு காலையில் பேப்பரை நாளைக்கு பேப்பரை பாரு, எல்லாம் அந்த அவ்வளோதான் மாரியப்ப முடிச்சு நம்ம ராஜ்யம்தான் இனிமே, நம்ம யூத்துக்கு ஒரு புது உலகம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ரோசி பிக்சர் கொடுப்பாரு. அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்படியே ஜனகராஜ் வந்து கொடுத்துட்டுமா, இது கொடுத்துட்டுமா ப்ரெஸ்ஸுக்கு, போடா முடையா, இதை வச்சு தான் நான் இனிமேல் கேம் விளாட போகிறேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிப்பார். அப்படியே தண்டபாணியோடு அந்த சைடு ஃபேஸ் தெரியும். நேராக போய் ராஜேஷ் ஒரு டீல் பண்ணிவிடுவார். டீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தே வில் மேக் அ அனௌன்ஸ்மெண்ட். இனிமேல் 50-50 பார்ட்னர், ஈ பிகம்ஸ் த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மாதிரி அவளுக்குள்ள டீல் போயிடும். இவன் பேப்பரில் வரலையே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே அந்த சத்யா கட் பண்ணிவிடும் அவர். இப்போ வேலை முடிஞ்சு போச்சுன்னு வருவார். ஒரு ஜீப் எடுத்துருவாங்க, சாவி எடுத்துருவாங்க, நீ வெளியில் போக சொல்லி கேட்டை மூடிடுவாங்க. டபால் 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 கேட்டு மூடும். சத்யாவுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு ஐயா அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வா, தில்லு முள்ளெல்லாம் அம்பலப்படுத்துறேன், பேப்பர்ல போடுறேன்னு சொன்னதுனால தானே நான் அந்த ஃபைலையே எடுத்துட்டு வந்தேன். என்னையா கம்முன்னு இருக்கிற கதை சாத்தியா? ஐ கான்ட் டேக் இட். நேராக அவள் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க, அந்த மியூசியம் தியேட்டரை ஷூட் பண்ணோம். இவன் நடுவில் பூந்து கண்ணா அந்த யூத்தோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அன்னைக்கு கரெக்டாக அன்எம்ப்ளாய்டு யூத்து, ஹவு பீப்புள் ஆர் மிஸ்யூசிங், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் மிஸ்யூசிங் தம், அந்த எமோஷனை வந்து ஹி வில் ஷோ. இட் வாஸ் சச் அ டெரிஃபிக் டயலாக். ஆனால் அங்கேருந்து கிட்டி வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படி கண்ணை காட்டுவார். அப்படியே இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு அவரை ரோடில் அந்த ஷார்ட்டெல்லாம் வந்து இப்படி தான் கமல் சார் பண்ணார் தெரியல. ஒரு பார்புட வயர் இருக்கும், முள்வேலி ஃபுல்லாக, அது அப்படியே நாங்கள் டம்மியாக கிரியேட் பண்ணோம். அப்படியே த்ரூ த வேன் தூக்கி அறிவாங்க. அவர் அதோடு போய் அந்த வேனில் அந்த முள்வேலியில் விழுந்து உருண்டு போய் விழுவார். ஃபுல் மார்க் அந்த பிளட்டு பார்த்த உடனே இட் இஸ் ஹீஸ் த்ரோன் நவ் லைக் அ டர்ட். ஒரு கார்பேஜ் பக்கத்து போய் விழுவார் அவர். கட் பண்ணால் அப்பாவும் தங்கச்சியும் அந்த ரோட்டில் பார்த்தோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ தான் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம்
அவரோட ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்ட் பேசுவார். ஏன்னா இந்த நாயை கொண்டு வந்து தூக்கி எறியணும் பாலார்னு அடிப்பார் அவர். அந்த ஹென்பெக்ட் ஹஸ்பண்ட் அடிக்கும்போது கிளாப்ஸ் வருவது. என் பையன்டி அவன், என் பையன்டி சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு வாடா உள்ள சொல்லுவார். அம்மா அண்ணன் ரோட்ல அடிபட்டு கிடந்துச்சு, அத கார்பரேஷன்காரன் தூக்கிட்டு போவான். என் மகனை பத்தி ஏதாவது பேசின கொலை பண்ணிடுவேன். இப்போ எல்லாருமே டௌரிக்காக அந்த சிஸ்டரை காப்பாற்றினார். இவரோட இந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி விட்டார். எவ்ரி திங் ஹி ஹஸ் டன் ஃபார் த ஃபேமிலி. ஃபைனலாக அம்மாவும் மாறிடுவா. அங்கேருந்து இப்போ இவரோட கிளைமேக்ஸ் வந்துடும்போ. டோட்டல் அவங்க வந்து இப்போ ஃபைல் கையில் இருக்குது. அந்த ஃபைல் வேணும். அவள் இவன் முடிக்கணும்னு டிசைட் பண்ணுவான். இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தாதா இந்த அடுத்த லெவலுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண வேண்டி வந்தது. வாட் ஆக்ஷன் ரோட். அது பிசி ஸ்ரீராம் வந்தார் எங்கள் கிளைமேக்ஸுக்கு. மறுபடியும் மயிலாப்பூரோட சின்ன லேன் உண்டுங்க. அந்த லேனில் ஃபுல் லேன் அங்கே எடுத்துட்டோம். எல்லா வீட்லேயும் நீ வீட்டுக்குள்ளே இருங்க சொல்லிவிட்டு வீட்டிலலாம் அங்கே லைட் போட்டார். கேமரா வேக்யூம் பேஸ் போட்டு ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லைட் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஸ்ரீராம். இவர் ஓடுவார் கமல் சார், ஃபுல் வைட் ஆங்கிள். அந்த ஷாட் நீங்கள் பாருங்கள். இப்போ கூட ஸ்ட்ரைட் அந்த லேனு இவ்வளோ சின்னதாக இருந்தால் ஓடுவார், பின்னாடியே துரத்துவாங்க இவங்க ஜீப்பில். ஃபேபுலஸாக இருக்கும். ஷாட் எடுத்து அங்கேருந்து போய் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வர சொல்லிட்டாரு. அங்கே ஒரு லீக்கேஜ், இங்கே ஒரு லீக்கேஜ், டாப் டாப் வாட்டர் சவுண்ட்ஸு. போய் படிக்கட்டு ஏறி ஃபைனலாக அந்த ஃபைட் அந்த எடுத்தது பயங்கர ஃபைட். அது எல்லாம் டம்மி இது கம்பிகள், ஃபால் சீலிங் கீழே விழும். எவ்ரி திங் யூ திங்க் அபவுட். ஃபைட் வாஸ் லைக் ரா, வெரி ரா. நாட் லைக் ஒரு ஹீரோயிசம் உள்ள ஃபைட்டே கிடையாது. பட் அவர் கையில் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு போலீஸில் கொடுக்கணும். அதுக்கு அவன் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். அங்கேருந்து ரோட் சைடு வரும், ரோட் சைடில் ஃபைட்டு. அதில் அந்த கிளாஸ் எல்லாம் ஃபைபர் கிளாஸில் அவர் விழுந்து உடஞ்சி கமல் சாரே விழுவார். அன்றைக்கி தியேட்டர்லாம் எப்படிடா எடுத்தாங்கன்னு இருக்கும். அது தெர் இஸ் நோ சிஜி, இட்ஸ் ஆல் ரா ரியல். அந்த ஃபைட் எடுத்து கிளைமேக்ஸு அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்தோன்னு இவங்க 2 பேரும் மட்டும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒன்றும் ஆகலை வா 2 பேரும் வி ஆர் ஃப்ரீ நினைக்கும் போது ஒரு சீன் பண்ணுவோம் எண்டில். கரண்ட் கட்டு, ஒன்லி கேண்டில்ஸ். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி வருவார். அந்த இது ஒரு ஹாஃப் பேண்ட்டு, பேண்டேஜ் ஒரு கையில், அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த கம்பி அடித்து அவங்கள தம்சம் பண்ணுவாருங்க. ராஜேஷ் கேரக்டரு, கிட்டி கேரக்டர். ஃபைனலாக கிட்டி கேரக்டர் சாவடிக்கிறதுக்கு கரண்ட்டுகளை வரும்போது அவர் லேம்ப் ஷேட் எடுத்து அந்த கரண்ட்டில் போட்டு டப்பில் விழுந்திருப்பார் தண்ணி, அதில் போட்டு அவனை சாவடிப்பார். சத்யா எனக்கு ஒன்றும் தெரியாது. சத்யா நான் சொல்றது கேளு. சத்யா சத்யா. த ஹோல் சீக்வன்ஸ் ரா, வயலண்ட், அட் த சேம் டைம் ஹீரோயிசம் இருக்கும், கிளாஸாக இருக்கும். தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் சாரிக்காவோட போய் நான் தேவி பேரடைஸில் பார்த்தேன். எவ்வளோ கிளாப்ஸு, எவ்வளோ இடத்துல கிளாப்ஸ்னால் யூ நியூ தட் இட் வாஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட். நான் டெபியூ ஃபிலிம் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே ஸோ ஹாப்பி. கிளாப்ஸ் 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 கிளாப்ஸ். பட் எனக்கு பிக்கஸ்ட் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ரெஸ்பான்ஸ் கேம் ஃப்ரம் பாரதி ராஜா சார். ரிலீஸ்க்கு ப்ரீவியஸ் டே அவருக்கு குட்லக் தியேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போட்டோம். அவர் ஃபுல் படம் பார்த்தாரு. அப்புறம் தனியாக கமல் சாரும் அவருமா ஸ்க்ரீன் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன். ஏதோ அவளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. படம் பிடிக்கல போல இருக்கோ. பாரதி ராஜா சார்னா எனக்கு பெரிய மரியாதை. அவரோட படங்கள்லாம் நான் படு ஃபேனு. ஒரு படமும் அவ்வளோ தூரம் பார்த்துருப்பேன் நான். என்னடா சார் எதுவும் சொல்ல போகிறாருன்னு வெயிட்டிங்ண்ணா. கொஞ்சம் நேரம் பேசிட்டு கூப்பிட்டார் பாரதி ராஜா சார். தம்பி உன் முதல் படமானார். ஆமாம். நீ என்னை நம்ப சொல்கிறியா கேட்டார். புரியல என்ன சொல்கிறாரு. இது உன் முதல் படம் என்னை நம்ப சொல்கிறியா கேட்டார் சார். அப்படின்னு என்ன முதல் படம் மாதிரி இல்லையா, பிச்சுட்டேன், ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி பயங்கர பாராட்டு. அப்படியே கால் விழுந்துட்டார். ஐ செட் சார் கம்மிங் ஃப்ரம் யூ இட்ஸ் சம்திங் பிக். இல்லை எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அதான் கமல்கிட்ட பேசுறது. எப்படி எடுத்தீங்க, எவ்வளோ லொக்கேஷன்ஸ், எவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ், என்னமா பண்ணியிருக்கீங்க பாராட்டினார். எஸ் பாரதி ராஜா சார் அன்றைக்கி பாராட்டினார். தி ஹோல் தமிழ் ஃபிலிம் பாப்புலேஷன் எவ்ரிபடி லவ்ட் இட். அதனோட சாங்ஸ் சரி, அந்த மேக்கிங் சரி. ஐ திங்க் ஒரு டெபியூ கமல் சாருக்கு எவர் தேங்க்ஃபுல் ஃபார் தட் கிரேட் டெபியூ. அண்ட் எஸ், சத்யா went on to become a classic in its own way. Thank you. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.